மாண்புமிகு தலைவர் FCR வேணான்னு சொல்லல. FCR இஸ் தேர். அதாவது சில திருத்தங்கள், ஏன்னா நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் பார்த்திருக்காங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணணும், அதாவது ரெகுலேட் பண்ணணும். சகோதரி சொன்னாங்க, நல்ல திட்டங்களுக்கு, நல்ல உபயோகமான திட்டங்களுக்கு நிறைய சொன்னாரு, கம்யூனிஸ்ட் தோழர் சொன்னாரு. அதுக்கெல்லாம் மறுப்பு இல்லை, தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. ஆனா என்ஜிஓ ஆனாலும் சரி, ட்ரஸ்ட் ஆனாலும் சரி, என்னுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கின்றேன். சில சட்ட திட்டங்கள் இருக்கு, ரெனியூவல் இருக்கு, அதாவது அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வேணும்னா ஒரு ரெகுலேஷன் இருக்கு. அது ட்ரஸ்ட் எல்லாம் ஒரு ரெகுலேட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ரெனியூவல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒன்னும் பண்ணாம ஒரு பணத்தை எல்லாம் பெறது, சரியான அக்கௌண்டபிலிட்டி இல்லாம அப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சில திருத்தங்களை தான் கொண்டாடுறாங்களே தவிர, FCR நல்ல இந்த மாதிரி சமூக திட்டங்களுக்காக வர்ற பணத்தை மத்திய அரசு நிச்சயமா அவங்க எதிர்க்க கிடையாது. இது வரைமுறைப்படுத்த வேண்டும், நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். மோசமான காரியங்களுக்கு, தேசத்தின் நலனுக்கு எதிரான காரியங்களுக்கு இந்த பணம் எல்லாம் சென்றுவிடக் கூடாது என்ற நல்ல அக்கறையுடன் தான் மத்திய அரசு இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த திருத்தம் அவசியம் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கின்றது.